ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஆர்ஜே பாலாஜி வந்து இப்போ சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்றது அவரே வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. ஸோ நான் பண்ண தவறு அந்தமாரி வந்து அவர் நம்மளோட ஆர்ஜே பாலாஜி சிவகார்த்திகேயன்ட்டே மன்னிப்பு கேட்டிருக்காராம். ஸோ தமிழ் சினிமாவில் இப்போ வந்து நம்மளோட செம்ம முன்னணி நடிகராக இருக்கிறதா நம்மளோட சிவகார்த்திகேயன். ஸோ இப்போ வந்து அவரோட நடிப்பில் கடைசியாக வந்து திரைப்படம் வந்து அமரன். ஸோ இந்த திரைப்படம் வந்து உலகளவில் வந்து மாபெரும் ஒரு வசூல் சாதனை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம்க்கு அடுத்தது வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் வந்து ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் அவரோட 23வது திரைப்படத்தில் இப்போ வந்து செம்மையாக வந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் குறித்து வந்து நம்ம ஒரு பிரபலமான இயக்குனர் நடிகருமான ஆர்ஜே பாலாஜி இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு விருது விழாவில் வந்து நம்மளோட ஆர்ஜே பாலாஜி வந்து நிறைய பிரபலங்கள் போல் வந்து கலாய்ச்சி நடிச்சிருப்பாராம். ஸோ அப்போ வந்து ஒரு பிரபலமான விழாவில் சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக பேசி ஒரு அவார்டு வாங்கியிருப்பாராம். அதை வந்து இவர் அப்படியே ரீக்ரியேட் பண்ணும்போது வந்து சிவகார்த்திகேயனை கலாய்க்கிற மாதிரி வந்து நம்மளோட ஆர்ஜே பாலாஜி வந்து பேசியிருப்பாராம். ஆனால் வந்து அப்போ வந்து அவர் பண்ணும்போது வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு பெருசாக தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அதை வந்து டிவியில் பார்க்கும்போது தான் வந்து எனக்கு அது ரொம்ப தப்பாக பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நானே சிவகார்த்திகேயனுக்கு ஃபோன் போட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் விளையாட்டுக்கு தான் பேசினேன் அப்படின்ற மாதிரி வந்து நானே சொல்லிட்டேன் அப்படின்றது ஆர்ஜே பாலாஜி இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.